வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். மெயில்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி நிறைய பேர் வந்து இந்த 2026க்கு இந்த விலைவாசியெல்லாம் உயர்ந்துகிட்டே இருக்குது, எங்களுக்கு வந்து ஒரு 15,000 தான் சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு காமனாக 15,000 ரூபாய்க்கு எப்படி மாதம் சம்பளத்துக்கு பட்ஜெட் போடலாம், மாத பட்ஜெட் போடலாம், ஒரு சிக்கனமான பட்ஜெட் போடலாம் வித்து மணி சேவிங் டிப்ஸோட அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம், எப்படி அதுக்குள்ளே சாத்தியப்படுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கை இது ஃபுல்லாக வீடியோ கேட்காம டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா டவுட்ஸ் கேளுங்க. இப்போதைக்கு நம்ம இந்த 15,000 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இல்லை 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு சேமிப்புன்னு எடுத்து வைக்கணும். ஸோ நான் 15,000 ரூபாய் சேமிப்பு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேமிப்பாக 1,500 ரூபாய் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடறேன். 10% வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 13,500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த 13,500 ரூபா தான் உங்களுடைய சம்பளம்னு நீங்கள் நினச்சிட்டு அதுக்கு நம்ம பட்ஜெட் போட போகிறோம். ஸோ எப்போதுமே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்ஸ் ஒரு பட்ஜெட் போட்டுட்டோன்னா என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணியாவது அதை ஸ்டிக் ஆன் பண்ணணும். அதுலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகவே கூடாது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடாது. இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கடன் இல்லாமல் என்ன செய்ய முடியும், ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுடைய சம்பளம் எவ்வளவு, 15,000 இல்லை 13,500. ஸோ வந்த கையோட 1,500 ரூபாயை நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிஓ இல்லை 3ஆக பிரித்து 500 பிரித்தோ எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, சேமித்து வச்சுருங்க. அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1,500 சேவிங்ஸ்னு எடுத்துடுறீங்க. ஸோ இப்போ அடுத்த செலவுகளுக்கு வருவோம். இப்போ ரெண்ட்டு, இப்போ வாடகை வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி தான். இந்த 5,000 நீங்கள் அப்படியே வேறு ஏதாவது பர்பஸ்க்கு சேர்த்துடலாம், ஓகேவா? அப்படி இல்லை எனக்கு வந்து வாடகை வீடு தான், வாடகை வீட்டில் தான் நான் இருந்தாகணும் அப்படின்னா கம்பல்சரி 5,000 ரூபாய். ஸோ 5,000 ரூபாய்க்கு குறைச்சி நீங்கள் எந்த 5,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து 5,000 ரூபாய்க்கு ஒரு சிட்டிலலாம் உங்களுக்கு வீடே கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க சிட்டிலேயோ மெயினான டவுன்லேயோ வீடு பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு அவுட்டரில் தான், சப்பர்பன் ஏரியாவில் தான் நீங்கள் வந்து வீடு பார்க்கணும். அதே மாதிரி 1 BHK தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த லைன் வீடு மாதிரி இருக்கும் இல்லையா, லைன் வீடாக கட்டி விட்டுருப்பாங்க 4,000 3,500. இப்போ லைன் வீட்லேயே மாடியில் இருந்தீங்கன்னா 3,500 4,000 இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 5,000 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய ரெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் சுருக்கியே ஆகணும், வேறு வழி இல்லை. 5,000 ரூபாய்க்கு வீடெல்லாம் கிடைக்கும், கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் தான் கிடைக்கும். நீங்கள் சிட்டி லிமிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி இப்போ புதுக்கோட்டை மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு நல்ல வீடே கிடைக்கும். ஆனால் இப்போ சென்னையில் 5,000 ரூபாய்னா கிடைக்காது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் வீடு பார்த்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. ரெண்ட்டுக்கு 5,000 ரூபாய் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு இந்த 5,000 வீடு பிடிக்கலை அப்படின்னா, எனக்கு ஒரு 8,000 10,000க்கு தான் வீடு வாடகை கிடைக்குதுன்னா உங்களோட வருமானத்தை நீங்கள் உயர்த்தி ஆகணும். அதே மாதிரி கிராசரிக்கு வந்து 2ஆக பிரிச்சுருங்க. 2,200 ரூபா நீங்கள் எடுத்து வச்சுருங்க. 2,000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கிராசரி ஐட்டத்தையும் ஹோல்சேல் ஷாப்பில் என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. இப்போ நான் சொல்கிற பட்ஜெட் வந்து கரெக்டாக 4 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2,000 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய கிராசரியை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். எப்போனா மிச்சம் இருக்கக்கூடிய 200 ரூபாய், 200 இல்லையா, அந்த 200 ரூபாயில் நீங்கள் ரேஷன் ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அரிசி, எனக்கு ரேஷன் அரிசி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாதுன்னா சாப்பாடு அரிசி வாங்கிக்கோங்க. ஸோ இட்லிக்கோ தோசைக்கோ அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பருப்பு யூஸ் பண்ணலாம், எண்ணெய் யூஸ் பண்ணலாம், கோதுமை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரேஷன் ஐட்டம் எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மற்ற கிராசரிக்கு உங்கள் கையில் பணம் தங்கும். அது 2,000 ரூபாய் அதுக்குள்ளே தான் நீங்கள் முடிச்சாகணும். அதை கண்டிப்பாக ஹோல்சேல் ஷாப்பில் நீங்கள் போய் வாங்குங்க. பல்காக வாங்கினீங்கன்னா ஈஸியாக நமக்கு 2,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். ப்ளஸ் ரேஷன் கடையில் வாங்கினா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டுக்கு மளிகை சாமான் சாத்தியப்படும். கண்டிப்பாக எப்படி 2,000 ரூபாய்க்குள்ளே வாங்கலான்னா, எப்படி மளிகை சாமான் செலவை குறைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி
போட்டிருக்கேன். மளிகை சாமானுக்கு மட்டும் இல்லை, இபி பில்லை குறைக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய பெட்ரோல் செலவு குறைக்கிறது, அது மாதிரி நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செலவுகளையும் எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது தனித்தனி வீடியோ அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் அதை பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி தான் பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபாய் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு வண்டி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் சாத்தியப்படும். இந்த 1000 ரூபாயுமே நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கடைகளுக்கு போகணும், அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நடந்து போங்க, இல்லை ஒரு சைக்கிளை வாங்கி போடுங்க. வேறு வழியே இல்லை. இனி போகிற காலங்களில் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகும். எனக்கு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி சிக்கன நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், எப்படி பெட்ரோலை சிக்கனமாக பயன்படுத்தி செலவு கம்மி பண்ணலாங்கிறதுக்கும் வீடியோ இருக்குது. அடுத்து காய்கறி அப்படிங்கிறப்ப 250 ரூபா ஒரு வாரத்துக்கு வச்சா 4 வாரத்துக்கு 1000 ரூபாய் 4 பேர் உள்ள வீட்டுக்கு தாராளமாக போதும். அதையுமே எப்படி சிக்கனமாக காய்கறி வாங்கணும், பணம் மிச்சம் பண்ணலாங்கிற வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பேர் உள்ள வீட்டுக்கு பெர் டே 3/4 லிட்டர் ஆவின் பால் கணக்கு பண்ணி 990 ரூபா வரும். நான் வந்து 1000 ரூபாய் போட்டிருக்கேன். ஸோ மில்க்குக்கு அந்த அமௌண்ட் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து 1/2 லிட்டர் தான் வாங்குவோம் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு கம்மியாகும். ஸோ வந்து 3/4 லிட்டர் ஆவரேஜாக போட்டிருக்கேன். ஸோ அப்போ 1000 ரூபாய் பாலுக்கு போதுமானதாக இருக்கும். நான்வெஜ் 4 பேர் உள்ள வீட்டுக்கு 1200 ரூபா தாராளமாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு வாரம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுத்துருங்க. அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமை சிக்கன், ஒரு வாரம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 1200ங்கிறது நான் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கேன். இது வந்து தாராளமாக 4 பேர் உள்ள வீட்டுக்கு போதும். இதில் பணம் மிச்சமாகறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், காய்கறி, பால், நான்வெஜ் வந்து இந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு கிளியரான அமௌண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸை பொறுத்த மட்டும் நான் 500 ரூபா போட்டிருக்கேன். 500 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எடுத்து வைக்கணும். ஆனால் சிலிண்டர் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா வாங்கணும். ஒரு சிலிண்டர் வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த பட்ஜெட் சாத்தியப்படும். 500 ரூபாயா கேஸ் சிலிண்டர் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ 1000 ரூபாய் கேஸ் சிலிண்டரோட ரேட் என்னது, 1000 ரூபாய். ஸோ 2 மாதத்துக்கு நீங்கள் ஒரு தடவை புக் பண்ணி வாங்கினீங்கன்னா 500 எடுத்து வைக்கும்பொழுது 2வது மாதத்தோட முடிவில் என்ன கிடைக்கும், உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒரு சிலிண்டர் வாங்கிடலாம். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டரை எப்படி 2 to 3 மாதம் வரைக்கும் சிக்கனமாக பயன்படுத்தி எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. அதனால் அதோட லிங்க்கு அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கில் இருக்குது, பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கேஸ் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் சாத்தியமே படாது. வர கேஸ் விலையும் அடுத்து ஏற்றிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 500 ரூபா எடுத்து வச்சு 2 மாதத்துக்கு 1000 ரூபாய் சேர்த்து ஒரு சிலிண்டர் வாங்கிக்கோங்க. 8வது விஷயம் வந்து ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வேறு வழி, வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ண முடியும். என்னைக்காவது வெளியில் வாங்கிறதுக்காக ஒரு 500 ரூபா நான் உங்களுக்கு பட்ஜெட்டில் போட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் டெய்லி வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஜெட் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. இன்னொன்று நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சிக்குன்னு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னைக்காவது ரேராக வாங்கிக்கோங்க. மற்றபடி வீட்டிலையே என்ன ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமோ செய்யுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கோங்க. அதுதான். ஸோ இதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன், வேறு வழி இல்லை. ரீசார்ஜ் அப்படிங்கிறப்ப ஃபோன் ரீசார்ஜ் வந்து 400 ரூபாய் தான் ஒதுக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் 2 மொபைல் வச்சுருந்தா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆளுக்கு நீங்கள் போட்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் டாக் டைம் மட்டும் போட்டு பேசிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதுக்கிங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. 400 ரூபாய் தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம ரீசார்ஜுக்கு செலவு பண்ணவே கூடாது. அதில் நமக்கு பட்ஜெட் கிடைக்கும். கேபிளுக்கு ஒரு 300 ரூபாய். இபி பில்லுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் 400 ரூபா எடுத்து வச்சா கூட 2 மாதத்துக்கு 800 ரூபா கிடைக்கும். அப்போ வந்து 800 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய இபி பில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். 100 யூனிட் ஃப்ரீ. அதை முழுக்க அதை பயன்படுத்த பாருங்கள். இது வந்து நீங்கள் நல்லாவே மிச்சம் பண்ணலாம். இதில் நீங்கள் இபி பில்லை வந்து நீங்கள் ஈஸியாக மிச்சம் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் 500 ரூபாய்க்குள்ளே ஒரு மாதத்துக்கு ஒரு இபி பில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 300 ரூபா உங்களுக்கு மிச்சப்படும். ஒரு மாதத்துக்கே 400 ரூபா எடுத்து வைக்கிறீங்க. ஸோ 800 ரூபாய். அப்போ நீங்கள் 800 ரூபாய்க்கு உள்ள இபி பில் வர மாதிரி 2 மாதத்துக்கு நீங்கள் ஓட்டணும். இப்போ நீங்கள் சின்ன ஹவுஸாக பார்க்குறப்ப எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சுனாலே ஈஸியாக உங்களுக்கு இபி பில்லை கம்மி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ 13,500 அழகான பட்ஜெட் வந்து நான் போட்டுட்டேன். ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த மாட்டிலையும் நீங்கள் கவர்மெண்ட் எய்டடில் போடணும். அங்கே மட்டும்தான் நீங்கள் பசங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் எய்டடோ. ஸோ இதில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஸ்டார்டிங்கில் எடுத்து வைக்கக்கூடிய சேவிங்ஸ்லேயே நீங்கள் ஒரு ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஒரு பிபிஎஃப் மாதிரி போட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கில் ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கவர்மெண்ட் எய்டோ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு சேர்க்கணும். ஸோ வெறும் 15,000 கண்டிப்பாக உங்களால் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஸோ இதுதான் நான் சொன்ன பிளேலிஸ்ட்டு. பாருங்கள், ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். இதோட லிங்க் கீழே இருக்குது பாருங்கள். இபி பில்லை எப்படி குறைக்கிறது, பெட்ரோல் செலவை எப்படி குறைக்கலாம், தண்ணீரை எப்படி சேமிக்கிறது, ஸோ அது மூலமாக இபி பில்லை கம்மி பண்ணுறது, கேஸ் 2 மாதத்துக்கு மேலே கொண்டு வர்றது, நீங்கள் ரேஷன் பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 600 வரைக்கும் மிச்சம் பண்ணலாம், சமையல் எண்ணெய் எப்படி மிச்சம் பண்ணுறது, மளிகை பொருள், காய்கறி, ஸ்நாக்ஸு, வீட்டு வாடகை, ஸோ இந்த மாதிரி மருந்து செலவுகள், இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுகளையும் எப்படி சிக்கனமாக செய்து அமௌண்ட்டை மிச்சம் பண்ணலாங்கிற வீடியோ இருக்குது. ஒவ்வொன்றையும் நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் முக்கியமாக மாத சம்பளம் வாங்குகிறவங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 16 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களால் சேர்க்க முடியும். இந்த 1,500 நீங்கள் எடுத்து வைக்கிறது இல்லாமல் நம்மளால் மாத சம்பளம் வாங்குறவங்களால ஒரு 16 வழிகளில் சேமிக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ, பணத்தை சேமிக்க 16 ஈஸி டிப்ஸ். இந்த வீடியோ அதை மறக்காமல் பாருங்கள். இதோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். 90,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலமாகவும் உங்களால் எக்ஸ்ட்ராவாக பணம் சேமிக்க முடியும். அதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.